ஐயப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, நம்முடைய சமுதாயத்திலே அனுதினமும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வன்கொடுமைகளையெல்லாம் அரசாங்கத்தால், சமுதாயத்தால் என்ன செய்தாலும் தடுக்க முடியவில்லை. இதற்கான விழிப்புணர்வு குறைவாகவே இருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே வியாழக்கிழமை தோறும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து உணர்த்துவதற்கு, அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு கருப்பு உடை அணிவது நம்முடைய வழக்கம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய நாளிலே நான் கருப்பு உடை அணிந்திருக்கிறேன். அதே வேளையில் இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து இப்படிப்பட்ட உடைகளை, அடையாளங்கள் மூலம் நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரம் நீ உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரம் நீ உமக்கே உந்தனக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும்
இந்த நாளுக்கான சுவிசேஷ பகுதி அது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 தொடங்கி 39 முடிய. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் கையில் ஒப்புவிக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்போது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாக இருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். அப்போது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் என்றார் என்பதே. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, நாளின் காலையில் உங்களோடு இந்த தியான பகுதியிலே நான் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாய் இயேசு கிறிஸ்து மலை அனுபவத்தோடும் மலையடிவார அனுபவத்தோடும் தம் சீடர்களோடு கடந்து கலிலேயாவுக்கு போகிற போது அவர் போகிறதை ஒருவரும் அறிய வேண்டாம் என்று அவர் மிகவும் ரகசியமாக அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அவர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய பாடுகளை குறித்தும் போதித்து கொண்டு அவர்களோடு பயணித்தார். அப்படி செய்கிற பொழுது அந்த சீடர்கள் அவருடைய பாடுகள், அவருடைய சொன்ன செய்தியை உள்வாங்கியதாக தெரியவில்லை. அவங்க முழுவதுமாய் உள்வாங்கியதாக அவர்களுக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் உணர்ந்தவர்களாய் இல்லாமல் எப்பொழுதுமே அவரோடு இருக்கிறது போலவே எல்லா நிலைகளிலும் அவர் நம்மோடு இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து ஒரு சாதாரணமாக கேட்குறார், என்ன நடந்து வந்தீங்களே, என்ன உங்களுக்குள்ளே பேசின்னு வந்தீங்க, என்ன தர்க்கம் உங்களுக்குள்ளே நடந்தது? ஆனால் அவர்கள் அதை சொல்ல மனதா இல்லை, பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் எப்படி அதை பார்ப்பாரோ என்று பயத்திலும் அச்சத்திலும், நம்மை தப்பாக நினைத்துக் கொள்வாரோ என்கிற எண்ணமும் அவர்களுக்குள்ளே இருந்தது. தங்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. சாதாரணமாக கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து வரும்போது நடந்து வரும். அங்கே அவர்களை அமர வைத்து, எவனாவது உங்களிலே பெரியவனாயிருக்க விரும்பினான், தலைவனாயிருக்க விரும்பினான், அவன் எல்லாருக்கும் கடையனாகவும் எல்லாருக்கும் ஊழியனாகவும் இருக்க கடவுள். பெரிய ஆளா என்று நினைத்தால் நீ எல்லாரும் கடைசியா ஊழியம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவனாய் இருக்கணும். இயேசுவின் இறையரசில் ஒருவன் பெரியவன், லீடர் என்பவன், அவன் எல்லாருக்கும் ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்
உணர வேண்டும். இது உணரவில்லை என்றால் நீ என்னை முழுமையாய் பின்பற்ற முடியாது. இவருடைய வழி பிரயாணத்திலே இவர்களுக்குள் நடந்த சம்பாஷணையை அவர் அறிந்துதான் அவர்கிட்ட சர்காஸ்டிக்காக அந்த கொஸ்டனை கேட்கிறார். ஒரு சிறுபிள்ளையை அவர்கள் முன் நிறுத்தி அந்த குழந்தையை அணைத்து கொண்டு, இந்த பிள்ளையைப் போல ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை மாத்திரமல்ல என்னை அனுப்பின கடவுளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாயிருந்தது. சிறுபிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம் குழந்தையாக இருக்கிற போது நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம், அப்போ நமக்கு தெரியாது. நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடத்திலே நமக்காக விசுவாசித்து நம்மை கடவுள் அண்டை கொண்டு வருகிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை ஆக்சுவலாக பின்னால் அதை நாம் கன்ஃபார்ம் பண்ணுறோம், அஃபார்ம் பண்ணுறோம், கன்ஃபர்மேஷன். ஒருவன் ஒரு குழந்தை எவ்வளோ இன்னோசென்ட்டான ஒன்றா, அதுக்கு கபடு சூது தெரியாது, அப்படி ஒருவன் என் மீது அன்பு காட்ட வேண்டும். நீங்கள் இப்போதே என் மீது யார் பெரியவன், எனக்கு அடுத்தது யார், உனக்கு அடுத்தது நான். அந்த சீடர்கள் இயேசுவின் பாடையோ மரணத்தையோ சிலுவையோ பற்றி எந்த புரிந்து கொள்ளுதலும் இல்லை. அவர் மரித்து போனால் அவருக்கு பின்னால் யார் வருது? அவர் செத்துட்டா அந்த இடத்தை நான் யார் ஏற்றுக்கொள்வது? அந்த துன்பத்தை பற்றி அந்த இதை பற்றி யாரும் கவலைப்படல. ஆனால்தான் இயேசுவை காட்டி கொடுத்த இடத்திலே அவர் அரெஸ்ட் பண்ண வந்தபோது இது கூட இருந்த எல்லாரும் என்ன பண்றான்? ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். ஒருவனும் அவரோடு இல்லை, ஓடி போயிடுறான். அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு யார் அடுத்தது என்கிறதை தான் யோசிக்கிறோமே தவிர, யார் இயேசுவின் பின்னடியார், யார் இயேசுவின் போதனைகளை எடுத்து செல்வார், யார் இயேசுவின் பண்பு நலன்களை தாங்கள் உள்வாங்கி அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வார்கள். இவை இன்றைக்கு குறைவுபட்டு இருக்கிறது. இதை தம் சீடர்களுக்கு மிக தெளிவாய் அவர் உரைக்கிறதையும், குறிப்பாக ஒருத்தன் பிசாசு விரட்டுகிறவன் எப்படி செய்கிறான் என்று கேட்கிற பொழுது, என் நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறவன் என்னை எளிதாய் எனக்கு தீங்கு செய்ய மாட்டான். அவன் உண்மையிலே உள்வாங்கி தான் செய்கிறான், ஆனால் அவன் தீங்கு செய்ய மாட்டான் என்று சீடர்கள் ஒருவனை குறித்து அவரிடத்தில் எச்சரித்த பொழுது அவர் தெளிவாய் அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு செய்தியுமே இதில் முக்கியம். குழந்தையைப் போல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையைப் போல அவரை உள்வாங்க வேண்டும். அவரை மாத்திரமல்ல, அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பின பிதாவையும் உள்வாங்க வேண்டும். அப்படி நீங்கள் உள்வாங்கி இயேசுவை பின்பற்றுகிற பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் தேவையற்ற ஒன்றாய் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் யார் பெரியவர்கள் என்று சிந்திக்காமல், யார் உம்மை உண்மையாய் உள்வாங்கி கொண்டவர்கள், யார் இந்த சிறுவனைப் போல உம்மை உள்வாங்கி கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து, ஆண்டவர் எங்களுடைய எல்லா செயல்களையும் செய்ய கிருபைதான். இந்த சிறுவனைப் போல மாறி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய்த்தார். இந்த காணொளியின் மூலம் இந்த தியானத்தை கண்டுகளிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி சுவாமி. உம்முடைய தெய்வ பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபைதார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தந்தையே, ஆமேன். தந்தை, மைந்தன், தூயாவின் அன்பு மிரளும் ஆசீர்வாத வழிநடத்த நீங்க பாதுகாப்பு எங்கள் அனைவரோடும் இன்றும் இன்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்.